இது குரு பகவான் வந்து விருச்சக ராசியிலேருந்து திசை நடந்துச்சுன்னா, என்ன பரிகாரமா பண்ணணும்? என்ன செய்யணும் அப்டின்னா, தங்க மோதிரம் அல்லது தங்க செயின் கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணணும். வித்தவுட் ஸ்டோன்ல. கோவிலுக்கு தயிர், நெய், உருளைக்கிழங்கு, கற்பூரம் இவைகளை நீங்க வந்து தானமா குடுக்கலாம். ஏழைகள், சாமியார்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்க வந்து முடிந்த அளவுக்கு அ அ அன்னதானம் பண்றது, ஜீவசமாதியான இடங்கள் அல்லது சித்தர்கள் இருக்கக்கூடிய சமாதியான இடங்கள்ல நேரில் சென்று, குறைந்தது 3 மணி நேரத்துக்கு குறையாமல் அந்த இடத்துல இருந்து தீபம் போட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. மகான்களின் ஜெயந்தி வரும்போது அன்னதானம் செய்து வரணும். யானைக்கு கரும்பு, பழம் முதலியவற்றை எல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் கண்டிப்பா வாங்கிக்கணும். அதேபோல வீட்டில் யானை பொம்மை வைத்து மஞ்சள், சிகப்பு கலந்த நிறமுடைய அந்த உடைகளை பயன்படுத்துவது, இல்லை யானை பொம்மைகளை வைத்துக் கொள்வது ஒரு பரிகாரமாக சொல்லப்படக்கூடியது. கோவில் நடக்கும் அப்படின்னா சித்தர்கள் ஜீவசமாதி இடங்கள் சென்று தரிசனம் செய்ய வேண்டும். வளர்பிறை வியாழக்கிழமை கரூர் அருகே இருக்கக்கூடிய நீரூர் சதாசிவ பிரம்மேந்திரை தரிசனம் செய்யுங்கள். பள்ளிப்பாளையம் பேப்பர் செல்லும் வழியில கண்ணனூர் மாரியம்மன் கோவில் இருக்கக்கூடிய நவபிருந்தா வனத்தை தரிசனம் செய்யும் பொழுது, இங்கு 9 மகான்கள் ஒன்றாக ஜீவசமாதி ஆயிருக்காங்க.